நாங்கள் உணவு எடுத்த பிறகோ அல்லது நீர் அல்லது ஏதாவது பானங்களை அருந்தின பிறகோ இந்த வயிற்றுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கிறதாக இருக்கலாம். இது சிலருக்கு மிகவும் பெரிதாக மிகவும் சத்தமாக இருக்கும். இது சாதாரணமாக சிறிய அளவில் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, இது பெரிய பிரச்சனை இல்லை என்று யோசிப்போம். ஆனால் மிகவும் அதிக அளவில் கேட்குது, மிகவும் நீண்ட நேரம் கேட்குது. ஏன் சிலருக்கு இந்த உணவை எடுக்காமல் இந்த வயிறு வெறுமையாக இருக்கும் பொழுது இந்த சத்தம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த நிலையில் இந்த வயிற்றில் இப்படி நாங்கள் உணவையோ அல்லது நீரையோ அல்லது ஏதோ பானங்களை எடுத்த பிறகு வார இந்த வகையான சத்தங்கள் சாதாரணமானதா அல்லது இது ஏதாவது உள்ளார்ந்த இந்த சமிபாடு சார்ந்த ஏதும் ஒரு நோய் நிலைகளின் அறிகுறியாக இருக்கலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்த சந்தேகங்களுக்கு தீர்வாகத்தான் இந்த வீடியோ அமையும். இதில் முதலாவதாக நாங்கள் உணவையோ அல்லது ஏதோ பானங்களையோ நாங்கள் எடுத்த பிறகு அதுக்கு என்ன நடக்கும் என்றதை பார்த்தோம் என்றால், முதலாவதாக நாங்கள் எடுத்த பிறகு இது இந்த களமன்ற குழாய்க்கூடாக இறப்பை என்ற பகுதிக்கு போய் அங்கே சமிபாட்டு செயற்பாடுகள் நடக்க வேணும். இந்த சமிபாட்டு செயற்பாடுகளுக்காக என்ன நடக்கும் என்றால் நாங்கள் சொல்லுவோம் இதை பௌதிக சமிபாடு, ரசாயன சமிபாடு என்று சொல்லுவோம். பௌதிக சமிபாடுன்றது எங்களுடைய இறப்பை மற்றும் இந்த சிறுகுடல் போன்ற பகுதிகள் சுருக்கமடையும். அதில் உள்ள தசைகள் சுருங்கி சுருங்கி விரிந்து கொண்டிருக்கும். இதன் மூலமாக அந்த உணவு நசிக்கப்படும். நன்றாக நசித்து அந்த உணவுகள் ஒரு கரையக்கூடியதாக மாற்றமடையும். இதன் போதுதான் இந்த சமிபாட்டுக்கான நொதியங்கள், சுரப்புகள், அமிலங்கள் எல்லாமே இந்த இறப்பையில் சுரக்கப்படும். ஆக இவை எல்லாம் சேர்ந்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணி இந்த உணவில் உள்ள கூறுகளை இலகுவாக உடலால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய நிலைக்கு மாற்றுவதற்கான செயற்பாடு அங்கே நடந்து கொண்டிருக்கும். இதன் போது ஒரு சத்தம், அதன் ஊடாக இந்த உணவின் கூறுகளும் நீர் போன்ற திரவங்களும் அசைஞ்சு கொண்டிருக்க அங்கே ஒரு சத்தம் பெறும். இது சாதாரணமான விடயம். அதே நேரம் சில சந்தர்ப்பங்கள் இந்த சத்தங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதலாவது நாங்கள் சொல்லுவோம் ஏரோபேஜியான். அதாவது நாங்கள் இந்த உணவை எடுக்கைக்கோ அல்லது பானங்களை அருந்தைக்கோ அதிகமான காற்று எங்களுடைய உணவு கால்வாய்க்குள்ளே போகிறது. இதுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம் நாங்கள் வேகமாக உணவை எடுக்கிறது. சிலர் ஒரு ஷார்ட் டைம், ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு பிரேக் டைம் இருக்கும், அதுக்குள்ளே உணவை எடுக்கணுமன்றதுக்காக மிக வேகமாக உணவை எடுப்பினோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோவை பாவிச்சு நாங்கள் ஏதாவது பானங்களை குடிக்கிறது அல்லது வேகமாக ஏதாவது பானங்களை குடிக்கிறது, இது எல்லாமே எங்களுடைய இந்த உணவு கால்வாய்க்குள்ள அதிகளவான காற்றை கொண்டு போகும். இந்த காற்றின் அளவு இந்த சமிபாட்டு தொகுதிக்குள்ள கூடுதலாக அசையக்க இந்த உணவு கூறுகளுடன் சேர்ந்து அதுவும் எங்களுக்கு இந்த சத்தத்தை அதிகமாக உருவாக்கும். இதில் அடுத்த காரணம் தான் நாங்கள் அதிகமான நீர் அல்லது பானங்களை ஒரேடியாக எடுக்கிறது. இப்படி எடுத்தால் அதை என்ன செய்யும், எங்களுடைய இந்த சமிபாட்டு செயற்பாடுகளின் போது இந்த உணவு குழாயின் ஊடாக மிக வேகமாக அசையும். அந்த அசைகிற வேளையில் எங்களுக்கு இந்த சத்தம் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். இதில் முக்கியமாக இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த சோடா இதுகளை நாங்கள் எடுக்கிறது அல்லது இந்த சுக்ரோஸ் சேர்ந்த இனிப்பு வகைகள் அதிகமாக சேர்ந்தது இதுகளை எடுக்கிறதாலேயும் இந்த சத்தம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக எங்களுடைய இறப்பையின் உணர்திறன் அதிகமாக இருக்கிற தன்மை. நாங்கள் இது ஏற்கனவே பார்த்துருக்கிற ஒரு வீடியோவில் இந்த ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியான்னு சொல்லி சில உணவுகளுக்காக இருக்கலாம் அல்லது பொதுவாகவே எங்களுடைய இறப்பையின் உட்பகுதி கூடுதலான இந்த உணவின் கூறுகளுக்கு அல்லது இந்த நாங்கள் அதிகமாக எடுக்கிற காற்றுக்கு கூட சென்சிட்டிவிட்டி உணர்திறன் இருக்கிறதாலேயும் அதனுடைய சுருக்கங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கும். அதே நேரம் இந்த கெஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இறப்பையின் உட்பகுதியில் அலட்சி நிலைகள் இருந்தாலும் சத்தம் ஏற்படுறது அதிகமாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் எந்த உணவையும் எடுக்காமல் இருக்கைக்குள்ளேயும் சிலருக்கு இந்த சத்தம் அதிகமாக இருக்கும். சிலர் சொல்லுவோம் பசியில் குடல் சத்தம் போடுவதுன்னு சொல்லுவேன். அதாவது நீண்ட நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கைக்குள்ளே இந்த குடலில் சத்தம் அதிகரிக்கும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் நாங்கள் உணவுகள் எடுத்து பழக்கப்பட்டாங்கள். அந்த இடைவெளிக்கு இந்த சமிபாட்டு நொதியங்கள் தானாகவே சுரக்கிற ஒரு தன்மையை இந்த மூளை உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த நேரம் இந்த மொட்டலின் என்ற ஒரு வகையான ஹோமோன் சுரக்கப்படும். நீங்கள் அதாவது ஃபாஸ்டிங்காக இருக்கிறீங்க, அடுத்த கட்டம் சாப்பிட வேணும் என்ற நிலையில் உங்களுடைய குடலை, உங்களுடைய சமிபாட்டு தொகுதியை தயார்படுத்துறதுக்காக அந்த நேரம் சுரக்கப்படுற இந்த ஹோமோன் உங்களுடைய உணவு இல்லாவிட்டால் கூட அல்லது உங்களுடைய சைவால் நடந்து மிகுதியாக எஞ்சியிருக்கிற உணவுகளை அப்புறப்படுத்துகிற நோக்கோடு இது அதிகளமான இந்த குடல் சுருக்கங்கள், இறப்பை சுருக்கங்களை ஏற்படுத்தும். அதன் போதும் இந்த சத்தம் எங்களுக்கு கேட்கும். இதை விட இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது பலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இதுவும் இறப்பையின் உட்பகுதி இந்த உணவு மற்றும் சில கூறுகளுக்கு அதிகளவு உணர்திறன் கொண்டதாக இருக்கிறதால் ஏற்படுகின்ற பிரச்சனை.
பிரச்சனை. இதன் போது இந்த அதிகமாக இந்த சத்தம் கேட்கறதோட வயிற்று வலியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஒரு சிறிது நேரம் கழித்து மலங்கழிக்க வேணும் போன்ற உணர்வு ஏற்படுறது அல்லது மலங்கழிக்கிற தன்மை கூட இதில் ஏற்படலாம். அடுத்ததாக உணவை எடுத்த பிறகு போய் ஃப்ளட்டாக படுக்கிறது. இப்படி செய்கிறதால என்ன செய்யும், ஏற்கனவே இந்த உணவோடு போன அந்த கேஸுகள் வந்து திருப்பி மேலே வராத நிலை ஏற்படும். அது திரும்ப இந்த உணவு கூறுகளோட குடலுக்குள்ள அசைஞ்சு கொண்டு போகிறதாலையும் அங்கே இந்த சுற்றுச்சுருங்கல் அசைவின் போது இந்த சத்தம் அதிகமாக ஏற்படலாம். அடுத்ததாக இந்த கட் மைக்ரோபயோம்னு சொல்லுவோம். அதாவது இந்த எங்களோட குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள், இதில் நல்ல பாக்டீரியாக்கள் கூடாத பாக்டீரியாக்கள் 2 பாக்டீரியாக்கள் இருக்குது. இதில் வந்து கூடாத பாக்டீரியாக்கள் அளவு அதிகரித்தாலும் இது எங்களுக்கு வயிற்றுக்குள்ள கேஸ் ப்ரொடக்ஷன், அதாவது காற்றை அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கும். இதன் மூலமாகவும் இந்த குடல் சுருக்கங்கள் ஏற்பட்டு இந்த சத்தம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் உணவு எடுத்த பிறகு வயிற்றில் இந்த சத்தம் அதிகமாக கேட்கிறது. இதோடு சேர்ந்ததாக குமட்டல் வாந்தி ஏற்படுறது, வயிறு வீக்கம், வயிற்று பொறுமல், வயிற்றில் வலி எடுக்கிறது, இதை விட மலச்சிக்கல் ஏற்படுறது, வயிற்றோட்டம் ஏற்படுறது, இப்படியான பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேணும். அதே நேரம் இது வந்து மிகவும் குறைஞ்ச அளவில் இருக்குது, இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது, இல்லை சில உணவுகள் வித்தியாசப்படைக்க மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் இதை பற்றி நீங்கள் பயப்படுத்தவில்லை. ஆனால் இது எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துகிறன்றதை நாங்கள் பார்க்க வேணும். ஏற்கனவே சொன்ன அதே விடயங்கள் தான். முதலாவது நாங்கள் இந்த காற்று அதிகமாக எங்களோட வயிற்றுக்குள்ளே போகிறத தவிர்த்து கொள்ளணும். இதுக்காக நாங்கள் செய்ய வேண்டியது வேகமாக உணவு எடுக்கிறத தவிர்த்து கொள்ளணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் என்று. குறைந்தது 10 தொடக்கம் 20 நிமிடங்கள் எடுத்து உணவை மென்று சரியாக முழுங்கி நாங்கள் எடுக்க வேணும். இந்த உணவை எடுத்துக்கொண்டிருக்க வேறு விடயங்களில் கவனம் செலுத்துறதையோ கதைச்சு கொண்டு பேசிக்கொண்டு உணவை எடுக்கிறதையோ நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். அதே மாதிரி பானங்கள் ஏதாவது நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் என்றவரையும் இந்த ஸ்ட்ரோவை பாவிச்சு எடுக்கிறத தவிர்த்து நாங்கள் நேரடியாக அதை குடிக்கிறதாக இருந்தால் அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. அதே நேரம் உணவை எடுக்கக்குள்ளே அதிகளவு நீரை ஒரேடியாக அருந்துறதை தவிர்த்து உணவு வேளைகளுக்கு உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10 அல்லது 20 நிமிடத்துக்கு முன்பாக கொஞ்சம் நீரை இறந்துறது இது சமிபாட்டை நன்றாக ஊக்குவிக்கும். இதை விட நாங்கள் உணவு எடுக்கிற நேரத்திலையும் கொஞ்சம் குடிக்கலாம். அதற்கு பின்பாக ஒரு 10-15 நிமிடங்கள் கழித்து பிறகு நீர் எடுப்பதும் ஒரு நல்ல விடயம். அடுத்ததாக இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சுக்ரோஸ் அதிகமாக கொண்ட பழச்சாறுகள், ஜூஸ் வகைகள் இதுகளை வந்து தவிர்த்து கொள்வது நல்ல. முக்கியமாக இந்த சோடா வகைகள். அடுத்ததாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய உணவு நேரத்துக்கு சரியாக உணவை எடுக்கிறதை வழக்கப்படுத்தி கொள்ள வேணும். உணவை எடுத்த பிறகு நீங்கள் உடனடியாக ஃப்ளட்டாக படுக்கிறத தவிர்த்து கொள்ள வேணும். அதே நேரம் ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ நீங்கள் ஒரு சிறிது நடக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. இந்த உள்ளுக்குள்ளே சென்ற கேஸுகள் மேல் நோக்கி வெளியேறி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சமிபாட்டை இலகுவாக்குறதுல இது பங்கெடுக்கும். அதே நேரம் அதிகமாக கேஸை உருவாக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்ல. முக்கியமாக இந்த வாயு உணவுகள் என்று சொல்வோம், இது அதிகமான கேஸை உருவாக்கக்கூடியது. ஆகவே இதை தவிர்க்கிறது நல்ல. இதை விட உங்களுக்கு எந்த உணவுகளை எடுக்கக்குள்ள கூடுதலாக இந்த பிரச்சனை ஏற்படுது, அதிகமாக இந்த குடலில் சத்தம் ஏற்படுதோ நீங்கள் அந்த உணவுகளை என்றவரையும் தவிர்க்கிறது அல்லது குறைவாக எடுக்கிறது அல்லது மற்ற உணவுகளோடு சேர்ந்ததாக எடுக்கிறது நல்ல விடயம். சிலர்களுக்கு இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது டயரி ப்ராடக்ட்ஸ், கூடுதலாக இந்த பாலிலால் செய்யப்பட்ட உணவுகள் எடுத்த உடனே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே அவர்கள் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. அப்படி அந்த பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த பால் உற்பத்தி பொருட்கள், முக்கியமாக தயிர், ஜோகட் போன்றவற்றை எடுக்கிறதும் மற்றும் இந்த நொதித்த உணவுகள், பழஞ்சோட்டு கஞ்சி இவற்றை எடுப்பதெல்லாம் மிகவும் நல்லது. இது குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் பெருக்கத்தை அதிகரிக்கிறதில் பங்கெடுக்கிறதன் மூலமாக இந்த பாக்டீரியா சமநிலை பேணப்படுறதன் மூலம் இது ஒரு ஆரோக்கியமான குடலை வச்சிருக்கிறதுல முக்கிய பங்கெடுக்கும். ஆகவே நீங்கள் உணவையோ அல்லது ஏதோ பானங்களையோ எடுத்த பிறகு உங்களுக்கு இந்த வயிற்றில் அதிகளவு சத்தம் ஏற்படுற தன்மை, உங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படுற நிலை இருந்தால் நீங்கள் இதில் சொல்லப்பட்ட ஏதோ ஒரு விடயம் இதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆகவே அதை என்னன்றதை கண்டுபிடித்து நீங்கள் அதற்கேற்ற வகையில் சில மாற்றங்களை செய்து கொள்வதன் மூலமாக தொடர்ந்தும் இப்படியான அசௌகரிய நிலை ஏற்படுறதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதே நேரம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல அந்த சில அறிகுறிகள் மேலதிகமாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.